ஏய், அந்த பக்கம் போகாதீங்க, அங்கதான் பள்ளம் இருக்கு. அரசே, அரசே. ஆ? என்ன அவசரம்? ஏன் இப்படி ஓடி வரீங்க? அரசே, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நம்ம நண்பர்கள் 2 பேரு காட்டு பகுதி பாலத்தை தாண்டி போயிட்டாங்க. அவங்களால திரும்பி பாலத்தை தாண்டி வர முடியல. அவங்கள நீங்க தான் காப்பாத்தணும். என்ன, கால்வாயை தாண்டி போயிட்டாங்களா? ஐயோ, அங்க காட்டு மிருகங்கள் இருக்கே. சரி, என் கூட வா. அவங்கள நம்ம எப்படியும் காப்பாத்தி ஆகணும். ஆமா, அவங்க ஏன் அங்க போனாங்க? அதோ அங்க பாருங்க, அங்கதான். அரசே, அரசே. ஐயோ அரசர், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கவலைப்படாதீங்க, எப்படியும் உங்களை காப்பாத்திடுவோம். இவங்களை எப்படி காப்பாத்துறது? கவலைப்படாதீங்க, தோ வந்துட்டேன். ஐயோ, அரசே, நீங்க எப்படி வெளியே வருவீங்க? கவலைப்படாதீங்க, என் முதுகுல காலை வச்சு அந்த பக்கம் போங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? என் முதுகுல காலை வச்சு அந்த பக்கம் குதிங்க. அப்படிதான். அப்பா, அரசே, நாங்கள் எப்படி வெளியே வருவீங்க? ஐயோ, சிங்கம் வர சத்தம் கேக்குது. என்ன பண்றது? ஓடுங்க, ஓடுங்க. என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க தப்பிச்சு போங்க. சீக்கிரம் போங்க. அப்ப நீங்க? சீக்கிரம் ஓடுங்க. நாம இந்த இடத்துலயே இருந்தா சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்குவோம். என்ன பண்றது? இப்ப என்ன செய்யறது? எப்படி மறைஞ்சுக்கிறது? அதோ ஒரு தகர டப்பா இருக்கு. அதை எடுத்து நம்ம தலையில மாட்டிக்கிட்டா நாம யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. இது என்ன சத்தம்? புது மாதிரியா கேக்குது. என்னன்னு தான் போய் பாப்போமே. நமக்கே வம்பு, குகைக்குள்ள போய் மறைஞ்சுக்குவோம். இன்னைக்கு நாம முழிச்ச முகமே சரியில்லை. அப்பாடா, சிங்கத்தோட உருமல் சத்தம் கேட்டது. இப்ப யாரையும் காணோம். ஒருவேளை நம்ம வேஷத்தை பார்த்து பயந்து ஓடி போச்சோ? ஐயோ, அது என்ன புதுசா இருக்கு? அதன் முகமே பயமா இருக்கு. ஐயோ, அதன் கர்ஜனையே பயமா இருக்குதே. ஐயோ, நம்மள பார்த்தா ஓடுங்க, ஓடுங்க. ஓ, எல்லா மிருகங்களும் நம்மள பார்த்து பயந்து ஓடுது. எல்லாம் நம்ம தலையில மாட்டி இருக்கிற டப்பாவாலதான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காட்டுல இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும். அதோ தூரத்துல ஒரு பாலம் தெரியுதே. அங்க போறதுக்குள்ள எந்த மிருகமும் வந்துடக்கூடாது. ஐயோ, புதுசா ஏதோ ஒண்ணு வருது. ஓடுங்க, 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 ஓடு, ஓடு, ஓடுங்க, ஓடுங்க. ஐயோ, ஏதோ வருது, புதுசா ஏதோ ஒண்ணு வருது. ஓடுங்க, ஓடுங்க. ஆஹா, இந்த வேஷம் ரொம்ப நல்லா வேலை செய்யுது. ஐயோ, கரடி ஒண்ணு வருது. ஐயோ, இது என்ன புது மிருகம்? பாக்கிறதுக்கே பயமா இருக்குதே. ஏய், ஓடாத, நில்லு. வேணாம், என்ன ஒண்ணு செஞ்சிடாத. பயப்படாத, நான் அடுத்த உலகத்துல இருந்து வரேன். நீங்க எல்லாரும் ஒழுங்கா அமைதியா நடந்துகிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன். இத எல்லார்கிட்டயும் போய் சொல்லு. சரிங்க மகாராஜா. இந்தோ வாங்க. என்ன சத்தம் அது? ஐயோ அண்ணா, எல்லாம் ஓடுங்க, ஓடுங்க, ஓடுங்க. சும்மா இருக்க மாட்டியா? உன்னை யாரு கல்லால அடிக்க சொன்னது? நல்ல வேலை,
இந்த கவசம் மட்டும் இல்லாம இருந்திருந்தா என் மண்டை ரெண்டா பொளந்திருக்கும். கரடியார கரடியார கொஞ்சம் நில்லுங்க. என்ன கரடியார, மூச்சு அறைக்க இவ்வளவு அவசரமா எங்க ஓடுறீங்க? என்ன மகாராஜா, இன்னும் உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? வேற ஒரு உலகத்துல இருந்து புதுசா ஒரு மிருகம் நம்ம காட்டுக்கு வந்திருக்குது. இனிமே அதுதான் நம்ம காட்டுக்கு ராஜாவா. அத பார்த்தாலே ரொம்ப பயங்கரமா இருக்குது மகாராஜா. எல்லா மிருகங்களும் அத பார்த்து பயந்து ஓடுதுங்க. நம்ம புலியார் கூட அத பார்த்து பயந்து நடுங்கிட்டாருன்னா பாத்துக்குங்களேன். சரி சரி, நீ உன் வேலைய பாரு. நான் போய் அதை என்னன்னு பாத்துட்டு வரேன். வேணாம் மகாராஜா வேணாம், வாங்க நாம இப்படியே ஓடிடலாம். சிச்சை, வாய்ந்தாங்குழி கரடிய, நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா. எனக்கே அவன் போட்டியா வருவானா? வரட்டும், அவனை ஒரு கை பாத்துடுறேன். ஆ, உங்களோட நன்மைக்காக சொன்னேன், அப்புறம் உங்க இஷ்டம். முதல்ல நாம குகைக்கு போயிடணும். ஐயோ, இன்னியோட நம்ம ராஜா பதவி போயிடுச்சா? சிங்கராஜா, சிங்கராஜா. ஐயோ, நான் இல்ல. பயப்பட வேணாம் மகாராஜா, நான் தான் வந்திருக்கேன். ஓ, நீதானா? ஆமா, நான் தான் மகாராஜா. பயந்துட்டீங்களா? பயமா? எனக்கா? சீக்கிரம் சொல்லு, என்ன விஷயமா வந்த? என்ன மகாராஜா, உங்களுக்கு தெரியாதா என்ன? வேற உலகத்துல இருந்து ஒரு மிருகம் வந்திருக்குதாமே, அத போய் நாம பார்க்க வேணாமா? நரியாரே, அதுவும் நம்ம போல ஒரு சிங்கம்னா பரவாயில்ல, சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம். இது ஏதோ சின்ன மிருகங்கிறாங்க, அது கூட சண்டை போடுறதுன்னா அது நம்ம கௌரவத்துக்கு குறைச்சல் இல்லையா? சண்டை போட வேண்டாம் மகாராஜா, அது எப்படித்தான் இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரலாம், வாங்க. நான் சொல்றது உனக்கு புரியல? நான் வரல, நீ போய் பார்த்துட்டு வா. மகாராஜா, ஒரு பொருளை நாம பார்க்காம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. வாங்க, நாம போய் தூரத்துல இருந்தே பார்த்துடலாம். தூரத்துல இருந்தா? இது நல்ல யோசனை. வாங்க மகாராஜா, வாங்கலேன். வாங்க மகாராஜா, இப்பவே போய் பாப்போம். எதுக்காக இப்படி தயங்குறீங்க? அட சும்மா வாங்க என் கூட. அத போய் நாம பார்த்துதான் ஆகணுமா? என்ன மகாராஜா, பயப்பட வேணாம், தைரியமா என் கூட வாங்க, நான் இருக்கேன். மகாராஜா, அதோ பாருங்க. ஓ, அதுவா? அது பார்க்கிறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்க. வாங்க மகாராஜா, நாம கிட்ட போய் என்னன்னு பாப்போம். ஐயோ, என்ன இது? சிங்கமும் நரியும் ஒன்னா வருது. ஆஹா, என்ன அருமையான வாசனை. இந்த வாசனை ரொம்பவும் பழக்கப்பட்ட வாசனை மாதிரி இருக்குதே. இது சரியான கொழுத்த ஆடு மாதிரி இருக்குதே. என்னையே ஏமாத்த பாக்குறியா? நாம யாருன்னு நரி கண்டுபிடிச்சிருச்சு போல இருக்கு. சரி, எப்படியாவது சமாளிக்க வேண்டியதுதான். என்ன இவங்க ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி சிரிக்கிறாங்க? அருமை நரியாரே, அருமை. நான் சொன்ன மாதிரியே சிங்கத்தை தனியா கூட்டிட்டு வந்துட்டீங்க. இனிமே இந்த காட்டுக்கு நீங்க தான் மந்திரி. துரோகியே, படுபாவி, வர முடியாது நான் சொன்னா என்ன வற்புறுத்தி இதுக்காக தான் கூட்டிட்டு வந்தியா? மகாராஜா,
சொல்றத கேளுங்க இல்ல நான் எதுவும் பண்ணல, நான் அந்த மாதிரிலாம் பண்ணல. இனிமே நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? ஐ, ஐ, ம். மகாராஜா வேணாம் என்ன விட்டுருங்க. ஐயோ அம்மா. முதல்ல இந்த இடத்த விட்டு ஓடிடணும். அப்பாடா, ஒரு வழியா தப்பிச்சோம். அதோ பாலம். அதோ அரசர் வந்து விட்டார். அரசர் வந்து விட்டார். இனி இந்த பாலம் தேவையில்லை. முதல்ல இதை என் தலையில இருந்து எடுங்க. மெதுவா இழுங்க, தலை தனியா வந்துட போகுது. அரசே, தாங்கள் எப்படி தப்பித்தீர்கள்? நண்பர்களே, எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் பயப்படாம தைரியமா நின்னு நம்ம மூளையை உபயோகப்படுத்தினா எதுலயும் வெற்றி பெறலாம்.